வணக்கம் நண்பர்களே. இலங்கை அதிபர் சேவை பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள். இன்றைய பதிவில் அதிபர் சேவை பரீட்சையில் மிக முக்கியமான பகுதியான சம்பவ ஆய்வு, கேஸ் ஸ்டடி மற்றும் அதற்கு தேவையான ஆசிரியர் ஒழுக்காற்று நடவடிக்கைகள், மாணவர் ஒழுக்கம் தொடர்பான 2005 இன் கீழ் 17 முக்கிய சுற்று நிறுத்தின் அடிப்படையில் பார்க்கப் போகிறோம். இந்த தகவல்கள் உங்கள் பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க மிக உதவியாக இருக்கும். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன்னால் இது போன்ற கல்வி சார்ந்த தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம். சம்பவ ஆய்வு, ஆசிரியர் ஒழுக்காற்று நடவடிக்கை. சம்பவம்: உங்கள் பாடசாலையில் பணிபுரியும் ஒரு நிரந்தர ஆசிரியர் கடந்த 1 மாத காலமாக அடிக்கடி பாடசாலைக்கு தாமதமாக வருகின்றார். மேலும் அவர் தனது பாட வேளைகளில் வகுப்பறைக்கு செல்லாமல் சிற்றுண்டிச்சாலையில் நேரத்தை செலவிடுவதாக மாணவர்கள் மற்றும் சக ஆசிரியர்களிடமிருந்து உங்களுக்கு வாய்மொழி மூலமான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. ஒரு நாள் அந்த ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு மாணவனை மிகவும் கடுமையாக தாக்கியதாகவும் அதனால் அந்த மாணவன் காயமடைந்துள்ளதாகவும் உங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் பாடசாலைக்கு வந்து சத்தமிடுவதுடன் ஆசிரியருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப் போவதாகவும் கூறுகின்றனர். வினாக்கள்: இந்த சூழலில் ஒரு அதிபராக நீங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய முதற்கட்ட நடவடிக்கைகள் இம்மிடியேட் ஆக்ஷன்ஸ் யாவை? குறிப்பிட்ட ஆசிரியரின் முறையற்ற நடத்தை, தாமதம் மற்றும் கடமை தவறுதல் தொடர்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய நிர்வாக நடைமுறைகள் யாவை? மாணவர் மீதான தாக்குதல் தொடர்பில் மண்டல வலய கல்வி அலுவலகத்திற்கு ஜோனல் ஆபீஸ் நீங்கள் வழங்க வேண்டிய அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை? பாடசாலையின் நற்பெயரை காக்கவும் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கவும் நீங்கள் மேற்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கைகள் யாவை? மாதிரி வழிகாட்டல் விடைகள், கைடன்ஸ் ஃபார் ஆன்சர்ஸ் சோகஸ்வேலி. 1. உடனடி நடவடிக்கைகள். காயமடைந்த மாணவனுக்கு முதலுதவி வழங்கி தேவைப்படின் வைத்தியசாலையில் அனுமதித்தல். பெற்றோரை அமைதிப்படுத்தி பாடசாலை மட்டத்தில் முறையான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தல். சம்பவம் நடந்தபோது அங்கிருந்த சாட்சிகளிடமிருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் வாக்குமூலங்களை பெறுதல். 2. நிர்வாக நடைமுறைகள். ஆசிரியரின் தாமதமான வருகை மற்றும் கடமை தவறுதல் குறித்து ஏற்கனவே அறிவுறுத்தல் கடிதம், லெட்டர் ஆஃப் அட்வைஸ் வழங்கப்பட்டுள்ளதா என பார்த்தல். தாபன விதிகோவையின்படி அவரிடம் காரணம் கோரும் கடிதம், ஷோ காஸ் லெட்டர் கோருதல். அவரது விளக்கத்தை பெற்று அது திருப்தியற்றதாக இருந்தால் வலய கல்வி பணிப்பாளருக்கு மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைக்காக பரிந்துரைத்தல். 3. வலய அலுவலக அறிக்கை. சம்பவத்தின் திகதி, நேரம் மற்றும் இடம், பாதிக்கப்பட்ட மாணவன் மற்றும் ஆசிரியரின் விவரங்கள், எடுக்கப்பட்ட உடனடி நடவடிக்கைகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களின் சுருக்கம், அதிபரின் பரிந்துரை. 4. தடுப்பு நடவடிக்கைகள். பாடசாலையில் ஆசிரியர் ஒழுக்க கோவை, கோட் ஆஃப் கண்டக்ட் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். வகுப்பறை அவதானிப்புகளை, கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் அதிகரித்தல். மாணவர்களுக்கான உளவள துணை, கவுன்செல்லிங் சேவையை வலுப்படுத்துதல். பயனுள்ள குறிப்புகள். சுற்று நிருபம் 2005 இன் கீழ் 17 மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதை தடை செய்தல் பற்றி விடையின் போது குறிப்பிடுவது உங்களுக்கு கூடுதல் புள்ளிகளை பெற்றுத்தரும். நிதானம். ஒரு அதிபர் உணர்ச்சிவசப்படாமல் சட்ட ரீதியான விதிகளின்படி பை த புக் செயற்படுவதையே பரீட்சகர்கள் எதிர்பார்ப்பார்கள். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த இந்த சம்பவ ஆய்வுகளும் சுற்று நிருபங்களும் உங்களுக்கு தெளிவான புரிதலை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். பாடசாலை முகாமைத்துவத்தில் சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான முறையிலும் எவ்வாறு முடிவுகளை எடுப்பது என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதேனும் பாடப்பரப்புகள் அல்லது நிதி முகாமைத்துவம் தொடர்பான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.